வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சில கமெண்ட்ஸோட சந்திக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து அருண் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, ஐ பீன் யூசிங் மோட்டோ G54 which I bought for 11,000. It's a eSIM model with one SIM slot, no memory card support. I have been using it for 1 year, no major issues. Call quality சூப்பராக இருக்குது, கேமரா ஆவரேஜ், கேமிங் ஆவரேஜ், ஸ்பீக்கர் குவாலிட்டி குட்டு, பேட்டரி வந்து 5000 mAh, அதுவும் குட்டாக இருக்குது. But there is one issue. When I use torrent app, the screen suddenly goes blank. Did not use eSIM. I have to long press the power button, then the screen wakes up. இது ஏதோ பக் மாதிரி இருக்கு. சாஃப்ட்வேர் பக்கா இருக்கும், இல்லைன்னா அந்த ஆப்போட அதான் பக் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மோட்டோரோலால ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கமெண்ட் படிக்கிறேன். எல்சிடி டிஸ்பிளேல இது எல்சிடி தான் நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் மோட்டோரோலா பற்றி நான் இப்போ ட்விட்டரில் போய் பார்த்தாலும் கூட எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து 20,000-30,000 ஃபோன்லாம் அடி செமையாக வாங்குது. இது 11,000 அந்த ரேட்டுக்கு தெரிஞ்சு வாங்கியிருக்காரு. என்ன ஆச்சரியம்னா ப்ரோ, G50 சீரிஸ் இருக்கு இல்லையா, இதுவே லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 15,000 அப்படி தான். ஆமாம் ஆமாம். பட் இவர் வந்து ஒரு நல்ல ஆஃபரில் நல்ல டீல் வாங்கியிருக்காரு. பரவாயில்ல. அண்ட் பட்ஜெட்டில் இசிம் கொடுக்கறது அவன் ஒருத்தம் தாங்க, வேற எந்த பிராண்ட்லையுமே தரதில்லை இசிம். 30,000 அதனாலே ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இசிம் பற்றி கேட்டிருந்தாங்க, எனக்கு பட்ஜெட்டில் வேணும் 120Kல இசிம் யார் தரான்னு பார்த்தா இவன் தான் இருக்கான். நான் வேற வழியே மட்டும் தான் இருக்கான். ஓகே, அடுத்து ஹரிபிரசாத் அப்படிங்கிற நம்பர் வந்து, ப்ரோ ஐ எம் யூசிங் த போட் ராக்கர்ஸ் 110 ஹெட்ஃபோன் ஃபார் பாஸ்ட் 1.5 year. மோஸ்ட்லி மேக்ஸ் டெய்லி வந்து 5 hours யூஸ் பண்ணுவாரான். ஐ பாட் திஸ் ஃபார் 780 in Flipkart. Call quality is clean and crisp in outdoor and indoor. Battery backup is almost attend 25 to 30 hours. Okay. 80 to 90% volume after 1 year also. Standby battery backup attend for more than a week. Music quality is super bro for this price range, and if you are a media bass lover, it will satisfy your needs without any doubt. The braided cable is one of the key feature in it. Correct. It will suit for long term usage without any fault like one side problem. அதெல்லாம் வராது. கேபிள் பிரேக்கேஜ் இந்த மாதிரியான விஷயங்களும் இல்லை. The Bluetooth range is also good for connectivity. The switch between dual pair in phone and laptop works well without any delay and connecting issue. The only con with the neckband is does not have a magnetic play pass. ஆமா ப்ரோ, அதையும் கொடுத்துட்டு அப்புறம் எப்படி ப்ரோ 750 ரூபாய்க்கு? ஓகே, அதனால ஆன் ஆஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. டீப் பஞ்சி பேஸ் இல்லை, அது ஒன்று. இஃப் யூ லுக் ஃபார் எனி அதர் பட்ஜெட் நெக் பேண்ட், கோ ஃபார் இட். அதாவது நீங்க வந்து ஒரு பட்ஜெட் நெக் பேண்ட் வாங்குறதா இருந்தா நம்மளும் அந்த வீடியோல தான் சொன்னோம். எங்களுக்கே தெரியாது, நான் பிரைடட் நீங்க கேட்டதுக்கு தான் கமெண்ட் போட்டுருக்காங்க. போட்லாம் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அதுக்கு தான் 2-3 கமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஏன்னா இந்த பிரைடட் கேபிள் வந்து எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. நான் பார்த்துட்டு என்ன அது 700 ரூபாய்க்கு ஒரு நெக் பேண்ட் வாங்கினா பிரைடட் கேபிள் இருக்கு. 1800 ரூபாய்க்கே பிரைடட் கேபிள் கிடையாது, ரப்பர் கேபிள் தான் தராங்க. அதுவே இத்து போயிடுதுன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் நீங்க வாங்கலாம், உங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பில்ட் குவாலிட்டி 5 out of 5, பேட்டரி 4.5 out of 5, கால் குவாலிட்டி 4 out of 5, மியூசிக் சவுண்ட் வந்து 5 out of 5, பேஸ் வந்து 3 out of 5, லுக் வந்து 4 out of 5. ஸோ சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஹரி ப்ரோ. போட்னாலே பேஸ் ஹெட்ஸ் தாங்க. ஆமா, ஆனா இதுல பேஸ் அந்த அளவுக்கு டீப் இல்லை ப்ரோ, அதான் ஆச்சரியமா இருந்தது. ஓகே, அடுத்து வந்து டெமான் ஸ்லேயர் அப்படிங்கிறவர் வந்து, ப்ரோ போட் ராக்கர்ஸ் 235 ப்ரோ நெக் பேண்ட் மாஸ் ப்ரோ, 699 ஆவரேஜ் பிரைஸ், எவ்ரி திங் இஸ் குட். போட் ராக்கர்ஸ் 141 TWS, அதுவும் மாசா இருந்துச்சு. ஐ யூஸ்ட் இட் ஃபார் 2+ years in my college, 2022 இருந்து 2024. தென் ஐ பாட் CMF buds 2 and used it for phone 2. வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ, பட் பட்ஸ் பேட்டரி போயிருச்சு. 1 year கூட வரல, 1 hour கூட வரல. now even with ANC, அதாவது ANC இருந்ததுன்னா அது படுத்து தூங்கிரும். தென் ஐ பாட் போட் ராக்கர்ஸ் போட் 235 Pro because my uncle is using it for more than 5 years. 235 எவ்வளவு பழசு ப்ரோ? 235, 335. சரி, ஓகே. So bought it and 2+ years. Then while driving he lost it. Then he bought the same product again, using still now. It's super good. So I bought and used. Now I got OnePlus Buds 3 Pro. Ultimate இருக்கு. அது வேற தலைவன், அது பிரீமியம் டயர் ஆச்சு. ஐ கேவ் நெக் பேண்ட் டு மை மதர். சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர். ஆனா மொத்தம் வந்து போட் ஃபேமிலியாவே இருந்திருக்காங்க. நிறைய பேர் இப்ப எப்படின்னா ப்ரோ, போட் வந்து இடையில கொஞ்சம் சொதப்பினா ப்ரோ, நமக்கே பீதியா இருந்தது. கரெக்ட். உன் ப்ராடக்ட் நம்பி வாங்கினா அது என்னடா ஒண்ணு நாக்கு தள்ளிடுது. ஆனா இந்த CMF பாத்தீங்களா, இதுல என்ன பண்ணுனா, CMF போட் கிட்ட வாங்கி குடி. அதான் என்னாச்சுன்னா, இந்த நம்ம நத்திங் போனுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தாங்கல்ல, அவரு சொன்னாரு, ப்ரோ இந்த CMFல மட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். நத்திங் எப்படி இருக்கு, நத்திங் வந்து நிறைய பேர் இந்த ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. நான் டெலிவரி பண்ணிருக்கேன். அப்போ சொல்றாரு CMF அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், ஏங்க CMFலாம் வந்து நம்ம பட்ஸ்லாம் வாங்கணும்னா பேட்டரி இருக்காதுங்க. கரெக்டா 1 year அதோட முடிஞ்சு, அவ்வளவுதான் ப்ரோ. 1 yearனா பரவாயில்ல, 1 year ஃபுல்லா ஆச்சுன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பயும் ட்விஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பரத்லாம் யூஸ் பண்ணும்போது 6 மாசத்துலயே பேட்டரி லைஃப் போயிடுச்சு. சரி, இப்போ மாத்திடுறோன்னே வைங்க, மாத்தினாங்க திரும்ப அடுத்த 6 மாசத்துல போகும், அவ்வளவுதான் முடிஞ்சு. எப்படி பார்த்தாலும் 1 வருஷம் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது.
என் ஃப்ரெண்டுக்கு 7 மாசத்துல போயிருச்சு. நத்திங் இயர் ஏ வாங்கினான், 5,999 வந்துச்சுல்ல, அந்த ஒயிட் கலர் வாங்கினான். அவன் ஏதோ 4,999 ஏதோ ஆஃபர்ல வாங்கினான். அவனுக்கு கரெக்டாக 7வது மாசத்துல நாக்கு தெளிச்சு. அப்புறம் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து 1 வீக்ல புது இது ரீப்ளேஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அது வந்து திரும்ப ஒரு 6 மாசம் 7 மாசத்துல போச்சுன்னா அவர் வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாரு, ஏன் இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ள வாய வச்சுட்டியா அப்படின்னு. இல்ல ஆனா பிரச்சனை என்னன்னா சிஎம்எஃப் பட்ஸை பொறுத்த வரைக்கும் நத்திங் பட்ஸும் சிஎம்எஃப் பட்ஸ்லயும் பேட்டரி ஒரு பிரச்சனை. ஆனா இந்த இயர் ஓப்பன் இருக்குல்ல ப்ரோ, அது மரத்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கான், 1 வருஷம் ஆகுது அப்படி இப்படி. சோ அதை பார்த்தா இயர் ஓப்பன்ல பேட்டரி நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு. அது ஒண்ணு மட்டும் தப்பி பிறந்த குழந்தை இல்லாட்டி இப்படி சொல்லலாம், அது எங்கேயோ நல்ல குவாலிட்டியில ரீபிராண்ட் பண்ண. ஆமா அப்படி நானா பண்ணதானே பிரச்சனை. ஆமா. அடுத்து பூவரசன் அப்படிங்கிற நண்பர் வந்து நான் போட்ராகஸ் 113 யூஸ் பண்றேன் ப்ரோ, 2025 மாடல், 699 தான், பில்டு குவாலிட்டி குட், பேட்டரி பேக்கப் இம்ப்ரெசிவா இருக்கு, ஆடியோ குவாலிட்டி ஆவரேஜ், கண்டிப்பா ஈக்குவலைசர் தேவைப்படும், ப்ளூடூத் சிக்னல் ரிசப்ஷனும் நல்லா இருக்கு ப்ரோ, கால் குவாலிட்டி பிலோ ஆவரேஜ் ப்ரோ. ஸோ இதுல ஹைலைட் என்னன்னா இவர் சஜஸ்ட் பண்ணிருக்கிறது என்ன, 700 ரூபாய் கீழே சப்போஸ் யாராவது நெக் பேண்ட் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். ஆனா கால் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கும், ஏன்னா அந்த பிரைஸுக்கு. பரவாயில்ல, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு போட் கிட்ட, ஆனா வசவசன்னு வச்சிருக்கேன். அடுத்து பரத் அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவா ப்ரோ நான் பிக் பில்லியன் டேஸ்ல போகோ F7 512GB வேரியன்ட் வாங்கியிருந்தேன் and I am extremely happy about it. Even the cameras are better than I expected. Performance நல்லா இருக்கு. ஆமா ப்ரோ, நான் எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்ல, போட்டு அடிச்சு அதான். ஏன்னா இப்போ ஒண்ணுங்க, இப்போ பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்ங்க ப்ரோ. இப்போ போகோ F6 பத்தி ஒரு மெயில் ரிவ்யூ படிச்சேன். ஓகே, இன்னைக்கு நானும் நரேஷும் படிச்சேன். ஆள் ஒரு நண்பர் போட்டிருக்காரு, HyperOS 2.2 வந்ததுக்கு அப்புறம் 4.5 to 5 hours சொல்லி வர ஆரம்பிச்சிருச்சா. முன்ன வந்து 3.5 to 4 hours. ஆமா, ஏதோ 1 hour 2 hours இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நானும் பார்த்தேன். ஏதோ ப்ளஸ் ஃபோன் வந்து இப்போ நான் வீட்டுக்குள்ள வச்சுலாம் யூஸ் பண்ணும்போது கேம் ஆடும் போதெல்லாம் வந்து எனக்கு ஃபோன் வார்ம் ஆகும், ஹீட்ன்றது நான் பார்த்ததே இல்லை. இதே நான் ரோட்ல போயிட்டு மொபைல் டேட்டா எல்லாம் ரோட்ல வச்சு நான் கேம் ஆடினா தான் எனக்கு டிவைஸ் வந்து ஹீட் ஆகுது. மற்றபடிலாம் இப்போ எந்த டிவைஸ் இருந்தாலும் ஹீட் ஆகுங்க. இல்ல அது ஆச்சரியமா இருந்தது. அதாவது ஒரு சில அப்டேட்ல இதுக்கு முன்னாடி வந்த புதுசுல அது பாய்லரா இருந்துச்சு, அது தெரியும். F6 நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்டேட்ஸ்ல ஃபிக்ஸ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். இது நல்ல விஷயம் தான். ஓகே, ஸோ அடுத்து நெகட்டிவ்ஸ் என்ன, நான் 90 வாட் சார்ஜர் யூஸ் பண்றப்ப நல்லாவே ஹீட்டிங் இருக்கு ப்ரோ. ஸோ நான் 33 வாட் யூஸ் பண்றேன், அதுக்கப்புறமா ஹீட்டிங் அவ்வளவா இல்ல. சார்ஜ் மேக்ஸிமம் 1.3 ஹவர்ஸ்ல ஃபுல் ஆயிடும், அதாவது 33 வாட்ல. இதுல இன்னொரு மேட்டர் இருக்கு ப்ரோ, நீங்க உள்ள போனீங்கன்னா உங்க போன்ல பேட்டரி டிபார்ட்மெண்ட் சார்ஜிங் ஸ்பீட் குறைச்சிக்கலாம். அந்த பூஸ்ட் சார்ஜிங் ஸ்லோவா ஆயிரும் ப்ரோ. அது சைனீஸ்ல இருக்க எல்லா பிராண்ட்லயுமே அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க வேணா ஆன் பண்ணிக்கலாம், நான் ஆன் பண்றதுக்கு முன்னாடி அதை காட்டும், நீ இது பண்ணீங்கன்னா ஓவரா ஹீட் ஆகும் பாத்துக்கோங்க அப்படின்னு வரும். இவர் நம்மள வெறுப்பே திறக்கா போட்டிருக்காரு ப்ரோ. நான் இந்த ரிவ்யூ ஏன் இப்போ போடுறேன்னா, நான் காரணத்தை சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. October 6 மார்னிங் அரௌண்ட் 8:30க்கு நான் 90% சார்ஜ் போட்டேன் ப்ரோ. இன்னைக்கு வந்து October 8, ஸோ 12:52 AM ஆகுது. ஸ்டில் என் ஃபோனில் 47% சார்ஜ் இருக்கு. என்னாலே நம்ப முடியல. இந்த இது பார்த்துருக்கீங்க ஒரு காமெடி 15 ஆமா சரி கவுண்டர் பண்ணி போயிட்டு அதான் செந்தில் வந்து 15 யாராவது ஒன்னா இருந்தாங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேரும் பிரிச்சு விட்டு போயிருது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா தான் பிரிச்சு விட்டு. அந்த மாதிரி சார்ஜ் நிக்குதுன்னு கேள்விப்பட்டாலே சரி Xiaomi இந்தியா சீக்கிரமா ஒரு அப்டேட்டை புஷ் பண்ணுங்க. போகோ F7க்கு நல்லா இருக்கான், நல்லா டக்குன்னு ஒரு அப்டேட் .2 அப்படின்னு. இவர் வேற என்னால நம்பவே முடியல, ஹெவி டாஸ்க் எதுவும் கொடுக்கல, ஃபுல்லா யூடியூப் அண்ட் இன்ஸ்டா தான். யூடியூப் அண்ட் இன்ஸ்டா தான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்காலர் ஆப். சரி அதான் யூஸ் பண்றேன். பட் ஸ்டில் பேட்டரி பேக்கப் என்ன அமேஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோ. அதான் தாட் ஆஃப் ஷேரிங் இட். ஓகே ப்ரோ, சூப்பர். ஸோ அப்போ இப்போ இந்த 2.2 கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ப்ரோ. எல்லாமே 12 hours வருது. அது பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணி அவனை கொண்டுடலாம் ப்ரோ, நம்ம போய் தானே வீடு தெரியும். அடுத்து ஆட்டோ மீட்டர் ரொம்ப சூடாயிருவாரோ இல்லாட்டி வேகமா. சரி ஓகே, நாட் ஃபார் குவிக் ரிவ்யூ. 6.5 GB ரீசெண்ட் அப்டேட் ஒன்று வந்துச்சாமே. ஃபோன் சூப்பர் குட்டு, பெஸ்ட் பேட்டரி பேக்கப், பட்டரி ஸ்மூத் 144 Hz மாதிரி இருக்கு ப்ரோ. பேட்டரி பேக்கப் 8 மணி நேரம் வருது ப்ரோ. கேமரா மட்டும் மொக்க. ஐ எம் ஆட்டோ டிரைவர் போடு, அதனால ஆட்டோமீட்டர் 2020 மாசு. கேமரா மட்டும் தான் மொத்தம் மொக்க இல்ல, மத்தெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. நீங்க இது ட்ரை பண்ணலாம் ப்ரோ. இன்னைக்கு ஒருத்தர் வந்து இதே மாதிரி ப்ரோ மெயில்லயோ இல்லாட்டி கமெண்ட்லயோ பார்த்தேன், OnePlus 11 வச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே ஓகே, ஆனா கேமரா மட்டும் என்ன முடிச்சு விட்டாங்க. ஆமா அப்டேட்ஸ், அதனால எனக்கு நான் வேற மாத்திட்டுமா அப்படின்றாரு. எல்லாம் ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் என்ன சொன்னேன், நீங்க Gcam இதை ட்ரை பண்ணீங்களா? OnePlusல Gcam சூப்பரா இருக்குங்க ஆக்சுவலா. அப்ப ட்ரை பண்ணி நல்லா இருந்ததுன்னா இன்னொரு 1 வருஷம் OnePlusல யூஸ் பண்ணுங்க. OnePlusல நீங்க Gcam யூஸ் பண்ணா செமையா இருக்குங்க. அதனால ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன், நல்லா இருந்துச்சு. அது சில சமயங்கள் நமக்கு வெக்கமா இருக்கும். இதுல இன்னொரு ஜோக் சொல்லிட்டா அது இன்னும் நல்லா இருக்கும். பிக்சல்ல Gcam ட்ரை பண்ணிருக்கீங்களா? இருக்கிற கேமரா சொல்லல, இந்த மாதிரி ஃபோர்க்டு கேம் அது பிக்சல்ல நல்லா இருக்கு, யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும்னா டேய் ஸ்டாக் கேம், ஏன்னா ஹார்ட்வேர் நல்லா இருக்கு, கேப்பபிள் இல்ல. அவனுங்க இந்த ஆப்டிமைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோ, நம்மளே சொல்லுவோம்ல சில சமயங்கள்ல
இப்போ ஃபோன் வந்து ஸ்டாக் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம கஸ்டம் செட்டிங்ஸ்க்கு மாத்திரம் ஃபோன் வேற மாதிரி இருக்கும். கரெக்ட். அதே மாதிரி இந்த கேமராலையும் கொஞ்சம் இந்த பசங்க ஏஐ கொஞ்சம் உள்ள சொருவி இருப்போம். அதை உருவி விட்டுருவாங்க. கேமரா போட்டால் ஏஐல ஒண்ணுமே இருக்காது. டைரக்டா ஹார்ட்வேர்ல இருந்து வர அவுட்புட் எடுத்து கொடுத்துருவாங்க. முடிஞ்சு உருவிட்டு இவனுங்க நார்மல் போஸ்ட் ப்ராசஸிங் பழைய அல்காரிதம் ஓட்டி விட்டுருவாங்க. கரெக்ட். ஓகே, யூஸ் ஹெவி தான். ஜிபிஎஸ் 5G ப்ளூடூத்லாம் யூஸ் பண்றேன் ஃபார் ஆப்ஸ் ரன்னிங். கண்டிப்பா ஆட்டோனா கண்டிப்பா ஒரு யூஸ். மேக்ஸிமம் ஹீட் வந்து 42 டிகிரி வரைக்கும் போகுது. நாட் அ ப்ராப்ளம் ப்ரோ. ஃபோன் நல்லா சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு. என்ஜாய். அது ரொம்ப பிரீமியமா வேற இருக்கும். நாடு போற அது நாடு சீரீஸ்லே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு மாதிரி நல்ல லுக் வைஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண போகணும். நாடு 4 அலர்ட் ஸ்லைடர்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கும். ரொம்ப பிரீமியமா இருக்கும் ப்ரோ. அது எடுத்தா சில் டு டச்லாம் இருக்கும். ஏசி ரூம்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஆபீஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு செம்மையா இருக்கும். டேபிள் மேல வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேயோட இருந்தீங்களா, போய் தொடரும்போது அது தின்னா வர இருக்கும். நாடு 4 வந்து நாடு 5யோட தின்னா இருக்கும். இப்போ எடுத்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஓகே, அடுத்து வந்து சுரேஷ் 770K அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர். Samsung S23 user got One UI 8 found to be better in all aspects compared to One UI 7. Battery life improvement a lot. Earlier I get 3 to 4 hours of SOT. 2 years old phone வேற. இப்போ பார்த்தா 4.5 to 5 hours. இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ப்ரோ, S24 Snapdragon மாடலு 7 hours SOT வருதுன்றாரு. அவரும் அட்ரஸ் கேட்டிருக்கேன். One UI 8 One UI 8ல ஏதோ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணான்னு தெரியல. 7 மணி நேரம் அந்த குட்டி ஃபோன்ல எல்லாம் வந்துன்னா எனக்கு வயிறு எரியுமே எரியாதா? அப்படிதான் இருக்குல்ல இப்பெல்லாம். அந்த ஒரு மீம்லாம் போட சொல்லணும் ப்ரோ இனிமே எடிட் பண்ணும்போது. ஏதோ ஒரு படத்துல இந்த ஆளினால் அழகராஜா தானே சந்தானம் மூஞ்சி சிவப்பா கட்டி பிடிச்சிட்டு சந்தானம் மூஞ்சி சிவமா மாறுங்க அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரி கமெண்ட்லாம் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் நம்ம மூஞ்சி வந்து அப்படி மாறணும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும். இந்த S24 Snapdragon வந்து எப்படி பார்த்தாலும் ப்ரோ 8 Gen 3 S24 அல்ட்ரா யூசரே என்கிட்ட 7 மணி நேரம் தான் ரிப்போர்ட் பண்ணுவான். S24 7 மணி நேரம் சொல்லி எனக்கு அனுப்புனா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா எனக்கு எப்படி இருக்கும்? வாட் இஸ் திஸ் யுவர் ஆனர்? உடம்புல அங்கேயே மச்சா இருக்குங்க. நல்லா இருங்க. சரி, நல்லா இருந்துட்டு போயா. அதானே எரியுதுல. இதுல வேற கார்த்தி இவன் அதுக்கு மேல S24 அல்ட்ரா வச்சிருக்கான்ல 8.5 யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் அவனை விட்டீங்கன்னா அடுத்து 19 வச்சு இது One UI 9 யூஸ் பண்றாங்க. 117 இருங்க அப்படின்னு. ஏன்னா அங்க இருந்து போர்ட் பண்ணி இங்க இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறது. ஜாலியா விளையாண்டு இருக்காரு அவரு. அண்ணா 8.5ல அப்படின்னு வாண்டே பொறுடா. என்ரோல் ஆயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். எப்ப பாரு 8.5ல இப்படி இருக்கு. 8.5ல அந்த விட்ஜெட் அப்படி இருக்கு. லாக் ஸ்கிரீன்ல இப்பலாம் பண்ண முடியுது. ஆனா 8.5ல வந்து ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் கொடுக்குறானுங்க இப்போ. கஸ்டமைசேஷன் ப்ரோ. எனக்கு இன்னொரு டிபேட்டபிள் டாபிக் ஒன்று இருக்கு ப்ரோ. இன்னைக்கு என்னாச்சுன்னா இந்த விவோ ஃபோன் லான்ச் ஆச்சு X300. அந்த X300 சீரிஸ் லான்ச் ஆகும்போது சாம்சங்கோட டீம்ல இருந்து, ஏன்னா சாம்சங் தான் சென்சார் ப்ரொவைட் அங்கதான் போயிருந்தானுங்க. அவங்க போய் பேசியிருக்காங்க. எப்படின்னா நம்ம குரூப்ல கூட அதை பத்தி ஒரு டாபிக் பார்த்தேன், நான் போட்டிருந்தேன். சரியா, கேமரா தான் பெஸ்ட் இந்த சென்சார் அப்படின்ட்டு. அப்புறம் அவன் போன்ல அப்படி கேட்டிருந்தாங்க. நானே என்ன தெரியுமா, அதாவது ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு 200 MB கேமரா எல்லாம் பண்றதே சாம்சங் தானா, ஆனா அவன் போன்லயே அது இல்லையா, அதாவது எப்படின்னா பெரிஸ்கோப்லாம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன ஆயிடுதுன்னா, என்ன ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க. கரெக்ட். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசிட்டோம். எப்படின்னா இப்போ நம்ம தான் ஆடியன்ஸா இல்லை நம்ம தான் கன்சியூமரா, அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம போகக்கூடாது. இப்போ நானும் கௌதம் ப்ரோவும் மட்டும் தான் கன்சியூமர்ன்ற, அவனுங்க மாசஸ்க்காக மட்டும் தான் பண்றானுங்க. ஏன் ஆப்பிளும் வந்து சாம்சங்கும் வந்து பெரிய சென்சார் ஏன் அடாப்ட் பண்ணலன்னா, ஃபோன் சைஸ் இந்த இவ்வளோ பெருசு போயிடும் அந்த பம்பு. அவனுங்க எக்காரணத்து கொண்டு அவ்வளோ பெரிய பம்பு அவனுக்கு ஃபோன்ல வைக்க விட மாட்டானுங்க, அலோவ் பண்ண மாட்டானுங்க. ஒன்னால ப்ரோ நம்ம விக்கி இருக்கான்ல விக்னேஸ்வர், அவன் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான். அங்க வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து OnePlus 13s வாங்கியிருக்கேன்றாங்க. இவனுக்கு என்னன்னா OnePlus 13s நீங்க ஏன் வாங்கினீங்க, இத்தனைக்கும் எதுக்கு இப்படி கேட்கறான்னா, அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க ஏன் வாங்கினீங்க, நல்லா இருக்கும்னு வாங்கினேன். சரி, என்ன நல்லா இருக்கும்னு வாங்கியிருக்கீங்க, என்னெல்லாம் பண்றீங்க இந்த போன்லன்னு கேட்டிருக்கான். நான் கால் பண்ணுவேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், யூடியூப் யூஸ் பண்ணுவேன்னு இருக்கேன். உடனே சரி ஓகேங்க, அது ஓகே, இதுக்கு எதுக்கு நீங்க இந்த போன் வாங்கினீங்க திரும்ப, ஏன்னா இதெல்லாம் ஜெனரல் யூஸ் தானே, ரொம்ப காமன். இல்ல இல்ல நல்ல ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இருக்குல்ல, அதனால ஸ்னாப்டிராகன் அது 8 எலிட் ஒண்ணா இவன் ஏங்க, அது ஏதோ கோட் ரன் பண்றதுக்கு, இல்லாட்டி ஏதாவது ரன் பண்றதுக்கு, ஒரு AR போடுறதுக்கு, ஒரு VR போடுறதுக்கு, இல்லாட்டி எமுலேட் போடுறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு, நீங்க போன் பேசுறதுக்கு எதுக்குங்க வாங்குனீங்க அப்படின்றதுக்கு இவனோட கேள்வி. ஏன்னா இப்போ ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இருக்கீங்க, அதை வாங்கினா அப்போ நாடு CE4 வாங்கினாலே போதுமே, 18,500 ரூபாய்க்கு அது கிடைச்சிருமே. அப்புறம் எதுக்கு இது அப்படின்னா, அந்த ஒரு ப்ரீமியம், அந்த ஒரு டச். சோ அப்போ 50,000 ரூபாய் கொடுத்து நான் வாங்குவேன், என்னால வாங்க முடியுது, நான் வாங்குவேன். ஆனா நீ என்ன பண்ணுவேன்னா போன் பேசுவேன், ஃபிளாக்ஷிப் போன் மாதிரி வாங்கிக்கிறாங்க. இல்ல ப்ரோ, அதுல கடைசியில் என்ன பண்றேன், போன் பேசுவேன், வாட்ஸ்அப். இப்போ நான் அதே தான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு பிரின்சிபல், ஒரு மெடிக்கல் காலேஜ் பிரின்சிபல், அவர் கையில என்ன இருக்குன்னா 16 Pro Max இருக்கு. ஆமா, அதுல போட்டோஸ் ஆப் ஓபன் பண்ணா உள்ள அப்பதான் செட்டப்பே அப்பதான் ஆகுது. அப்போ அவர் எந்த லட்சம் யூஸ் பண்ணிருக்காரு, 3 மாசம் முன்னாடி போன். ஆமா,
அப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பொசிஷனுக்கு இந்த பிராண்ட் டிவைஸ் வச்சிருந்தா தான் நல்லது. சோ இந்த மைண்ட் செட்குள்ள போறாங்க. அந்த மாதிரியான ஒரு மாஸ் இருக்கு இல்லையா கிரௌடு, அதுக்கு தான் இந்த சாம்சங்கும் ஆப்பிளும் பண்றாங்க. எல்லாரும் ஏன் அதை வாங்குறாங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக தான் வாங்குறாங்க. இதை வந்து நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம். நான் இப்பயும் சொல்றேன், எனக்கு வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பிடிக்குமானா அதோட யூஎஸ்பி ஆஸ்பெக்ட்ல எனக்கு பிடிக்கும். ஆனா அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்டை எதுக்குன்னே தெரியாம வாங்கி வச்சுட்டு அதை சுத்தி வந்து ஏதோ ஒரு மாய உலகத்துல வந்து ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க. கரெக்ட். அவங்களும் எனக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் வந்து நிறைய இடத்துல ஹேட் பண்ணி பேசுவேனே தவிர பொதுவா எனக்கு ஐபோன் பிடிக்காது அப்படின்னா நான் என்னைக்குமே சொல்லியிருக்க மாட்டேன். வீடியோ எடுக்கிறது ஐபோன் 16 பிளஸ் தான். இதுக்கப்புறமா நான் ஐபோன் வாங்குவேன்னா தாராளமா சோஷியல் ஆப்ஸ்க்கு வாங்குவோம். சோ அப்படிதான் எங்க மைண்ட் செட் இருக்கு. சரியா, அதெல்லாம் வந்து நான் டினைலாம் பண்ண மாட்டேன். பட் இது ஐபோன் தான் பெஸ்ட், ஐபோன் தான் உலகத்திலேயே சிறந்த போன் இப்பெல்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து கோவம் வரும். ஏன்னா ஒவ்வொரு யூசருக்குமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். கரெக்ட். இப்போ 17 Pro Max இருக்கலே உலகத்திலேயே சிறந்த போனாவே கூட இருக்கட்டும், அப்ப அது மட்டும் தான் போனுன்ற மாதிரியான ஒரு டேக் எடுத்துட்டு வரும்போது இரிட்டேட் ஆகும். ஏன்னா என் அம்மாவும் ஒரு போன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அது பார்த்தா ஒரு 5 வருஷம் பழைய போனா இருக்கும், அதுவும் நிம்மதியா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பக்கத்து டாண்டில பார்த்தா ஜியோ போன் பட்டன் போன் வச்சிருப்பாங்க, எப்பன்னு பார்த்தா 2018 வாங்கின நல்லா இருக்கு அப்படின்வாங்க. அப்ப என்ன, அப்ப அதெல்லாம் போன் இல்லையா? சோ அப்ப நமக்கு வந்து இரிட்டேட் ஆகும் இந்த மாதிரியான டாபிக்லாம் எடுத்துட்டு வந்து பேசும்போது. இதுல வேற ஒரு சிலர்லாம் முன்ன என்ன சொல்லுவாங்க, ஐபோன் தான் இருக்கலே ஸ்மூத்தா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்ப 60 Hz பேனல் வச்சிருக்கோம். அப்ப நம்ம கையில என்ன இருக்கும், நானும் வந்து சப்போஸ் ஒரு பட்ஜெட் போன் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் அமைதியா போலாம். இப்போ நான் வந்து ஒரு 90 Hz பேனல் 15K ல ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கேன், 144 Hz அப்பயே அதை கையில வச்சிருக்கும் போது நம்மகிட்ட வந்து சொல்றது ஆப் பத்தியா, ஆப் க்ளோஸ் பண்ண அனிமேஷன் எப்படி இருக்கு பத்தியான்னு. நமக்கு இங்க 144 Hz அது பேட்டரி ஸ்மூத்தா இருக்கும். ஆமா. சோ இதெல்லாம் பேசும்போது நமக்கு கோவம் வரும். இதுக்கு தான் நான் வந்து திட்டிருப்பேனே தவிர மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் யூசர்ஸா அவனை திட்டணும், அவனுக்கு மேல ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணணும் வந்து எங்களோட எண்ணமே கிடையாது. இது எதுக்கு இப்போ வந்ததுன்னா ட்வீட்ல அவர் போட்டிருக்காரு, சாம்சங்க்கு இந்த மாதிரி சென்சார்லாம் கொடுக்க தெரிஞ்சாலும் அவங்க போன்ல அவங்களுக்கு யூஸ் பண்ண கூட தெரியல, யாரு கேட்டா அவங்க கிட்ட இதெல்லாம் உங்க போன் ஒரு வேஸ்ட், ஓவர் பிரைஸ்டு போன் வித்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க சென்சார் எல்லாம் யூஸ் பண்ணி விக்கிற இவங்களே 1 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் வித்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க 1,25,000 ரூபாய் விக்கிறீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தது அதுதான். இப்ப அவன் வந்து வரிசையா ஆப் ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு வந்து கொடுக்குறான். பிளஸ் அவன் ஜென்ரல் அவனோட கன்சியூமர் வேற, நம்ம கிடையாது, நானும் கிடையாது, கௌதம் ப்ரோவும் கிடையாது, நம்ம பேசிட்டு இருக்க நம்ம இந்த எந்தூசியாஸ்ட் கிடையாது. கரெக்ட். அவனுக்கு மாஸ் வேற மாஸ் இருக்கு. ஆமா. அடுத்த டியூஸ்டே அவன் 7 வருஷம் அப்டேட் தரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றான். 7 வருஷம் அப்டேட் வந்து சைனீஸ் போன்ல இந்த அளவுக்கு ரிலேபிளா இருக்கான்னு கேட்டா கடல்லே இல்லையா. அதுக்கப்புறம் தான் நம்ம பேசுறதுக்கு. சோ இதெல்லாம் மாதிரியான பாயிண்ட்ஸ் எடுத்து யாருமே பேச மாட்டாங்க. சும்மா வந்து என்கேஜ்மெண்ட் பண்றதுக்காக, வேணும்னே வந்து உரண்டை எழுக்கிறதுக்காக சாம்சங்னு ஒரு சில 4 யூசர் சுத்திட்டு இருப்பான், அவனை போட்டு அடிக்கிறது. ஏன் அவனை போட்டு அடிப்பான் சமஜோக்கா இருக்கும். இவங்க பேசிட்டு இருக்கிறது வேற ஏதோ டாபிக். ஆமா. வந்து கமெண்ட் போட்ட பையன் எப்படி தான் போட்டிருப்பான், அப்படியே அண்ணன் அப்ப சாம்சங்ல இப்படிதான் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவன் வச்சிருக்கிறது பார்த்தா A54 இருக்கும். அவனையும் எழுத்து போட்டு அடிக்கிறது குறுக்கால. நீ என்ன சாம்சங் யூசர் தானே, அடிப்போம் அடிச்சுட்டு போயிருது. சாம்சங்னாலே வேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி காமன் நான் திரும்பியும் சொல்றேங்க, நல்லா நான் வாங்கியிருக்கேன். நீ நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சாம்சங் பத்தி ஒரு டாபிக் பேசுறேன், ஆனா நான் வச்சிருக்கிறது ஒரு நத்திங் போன் 3. சரியா? ஆனா சாம்சங் டிவைசஸ்க்கு என்ன பாசிட்டிவ்ங்கிறதையும் நம்ம பேசணும். நான் நத்திங் போன் 3 வச்சிருக்கேங்கிறதுக்காக இனிமே வரக்கூடிய எல்லா வீடியோலயும் நத்திங் தான் பிராண்டு, இனிமே நாம தான் நான் மேக்ரோ எடுக்கிறேன். இந்த மாதிரி மேக்ரோவை சாம்சங்லயும் ஆப்பிள்லயும் எடுத்துட்டா செட்டில் பண்றான். எக்ஸ்டர்னல் கியர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணாம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்படி பேசிட்டே சுத்தலாம். அது யூஎஸ்பி இல்லைங்க அப்படின்றான் ஒரே வார்த்தை. அவன் என்ன சொல்லுவானா, நான் கேமராவே ஆன் பண்ண மாட்டேன், ஆமா நான் சோஷியல் ஆப்ஸ்லயே சுத்துவேன் அப்படின்னு. இந்த பக்கம் தான் வாசல், நான் போயிட்டு வந்தேன் சின்ன ஒர்க் அப்படி. ஏன்னா இப்போ இதுதான் ஃபேக்ட். உங்களுக்கு என்ன தேவையோ அதை எந்த டிவைஸ் இருக்குல்லே பெஸ்டா கொடுக்குதோ அந்த டிவைஸ் தாங்க வாங்கணும். கரெக்ட். அதை விட்டுட்டு ஊருக்குள்ள எல்லாருமே வாங்குறாங்கிறதுக்காக வாங்குறது வந்து தேவையில்லாத ஆணி. கரெக்ட் தான், இதுதான் பிரச்சனை. ரைட்டு. ஸோ மொத்தம் நம்ம அடுத்த நண்பர் சரண் அப்படிங்கிறவர் வந்து சாம்சங் S23 FE யூசர். ஆஹா, இந்த போனா 1 இயர் கிட்ட யூஸ் பண்றேன் ப்ரோ. 1 UI கேமராக்காக தான் நான் சூஸ் பண்ணேன். பேக் கேஸ் இல்லாம யூஸ் பண்ண அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஷார்ப் எட்ஜ் ரொம்ப நேரம் பிடிச்சி ஹோல்ட் பண்ண முடியல. ஓவரால் போனை ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்ண சான்ஸே இல்லை. ப்ரீவியஸை விட ஆஃப்டர் 1 UI 7ல ஸ்லைட்லி ஹீட்டிங் ப்ராப்ளம் கம்மியாக இருக்கு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே வார்ம் ஆகிடும். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா கேமரா, UI, டிஸ்பிளே தான் சொல்லுவேன். கொஞ்சம் ஸ்லிம் அண்ட் வெயிட்லெஸ்ஸாக இருந்தால், ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருந்திருந்தா இது வந்து என்ன ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு என்னன்னா, இப்போ இவருக்கு 1 UI 8 வந்து லைட் மோட தான் டிஃபால்ட் ப்ரொஃபைல வச்சு விட்டா யாருக்கு தெரிய போகுது? நிறைய கேள்வி இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி என்னன்னா, இப்போ போக்கோ F6 பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசுறோம். அந்த புதுசுல என்னன்னா அது அவ்வளவு பாய்லரா இருந்தது. மேபி கிளாக்கிங் கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க, இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஏன்னா அந்த மாதிரி நான் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பார்த்தேன், ப்ரோ வாங்கும்போது எனக்கு இவ்வளோ ஆண்ட்ராய்டு வந்துச்சு ப்ரோ, இப்போ ஆண்ட்ராய்டு கம்மியா வருது ப்ரோ. நான் கேட்பேன், ஃபோன் ஸ்டேபிளா இருக்குல்ல ப்ரோ, அப்புறம் ஏன் ப்ரோ? எக்ஸாக்ட்லி. இது என்ன பிரச்சனை, கேம் மோட்ல மட்டும் அது ட்ரிகர் ஆகிட்டோம், அவ்வளவுதான் சிம்பிள். இது என்ன ப்ராப்ளம்னா இதே தான் ப்ரோ ப்ராப்ளம். என்ன ஆகுதுன்னா, இப்போ இவங்க வந்து வாங்கும் போதே, அதை லான்ச் பண்ணும் போதே 8S Gen 3 சரியா, 8S Gen 3 பேஸ்டு ஃபோன்ஸ் எல்லாமே வந்து சப்போஸ் ஸ்கோர் வந்து ஒரு 1.3 மில்லியன் வச்சிருக்குன்னு சும்மா.
அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஸ்டேபிள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம். 8s Gen 3 இஸ் ஆல்வேஸ் கேப்பபிள். எல்லாருமே வந்து நம்ம அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக் ஆப்ஸா இருக்கட்டும் இல்லை கேம் இன்ஸ்டால் பண்ணாலும் அவங்களால விளையாட முடியும். 1 மில்லியன் வந்தா போதும்னு நினைச்சாங்கன்னா அகைன் ஃபோன் சூப்பரா இருக்க போகுது. ப்ராப்ளம் என்னன்னா இந்த நெட்டிசன்ஸ் நம்மள மாதிரி ஆளுங்க தான் எல்லாரும் இன்டர்நெட்ல இருந்து எதை பத்தி பேசுவாங்கன்னா போக்கோ F6 ஹேஷ்டேக் போட்டு அண்டு வேஸ்ட் ரன் பண்ண பெஞ்ச் மார்க்ல அப்படின்னுவாங்க. அதெல்லாம் எவனும் கேட்கவே இல்லை. யாரா நீ யார்டா பேசிட்டு இருக்கிற? இதேதான். ஸோ இது ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் கிளாப் தட்டிக்கும். அதைத்தானே சொல்றேன். இப்போ சாம்சங்ல வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல எப்படி பிக்சலுக்கே அதான் நாங்க போட்டிருந்தாங்க. Antutu எவ்வளவுதான் வருது, அதை மட்டும் தான் டாபிக்கா வச்சு, அதை மட்டும் தான் டைட்டிலே வச்சு வீடியோ போஸ்ட் எல்லாமே அதுதான் வருது. டே அவன் Antutuவே அவன் சொல்லவே இல்லடா, அவன்கிட்ட ஜிபியூன்னு ஒன்னு இல்லவே இல்லடா. ஆமா உண்மைதான். என்பியூ மட்டும் தான்டா அது. போன வீடியோல நான் அதான் ப்ரோ சொல்லியிருக்கேன். Pixel 9 Pro XL இருக்குல்ல, அது 10 Pro XL பீட் பண்ணிடுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தா அதுல மாலி ஜிபியூ இருக்கு. ஆமா, இப்போ வந்து இப்ப இருக்க அந்த ஜிபியூல வந்து கேம்ஸ் கூட ஏதோ என்ன பிரச்சனைனா ப்ரோ, இந்த இமேஜினேஷன் டெக்னாலஜிஸ்னு ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா என் கடமை, அதான் இதுல என்ன டைலாக், நம் கடமை நினைச்சு நம் கடமை எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது விவேக் சொல்லுவார் ஒரு படத்துல. அப்படியே பேக் கூட்டு போவார் அந்த மாதிரி. இது எதுக்கு நான் ஏன் திரும்ப இப்படி ஒரு டேக சொல்றேன், அது நோக்கியால N8 808 எல்லாம் இருந்த ஜிபியூ பவர் விஆர். கரெக்ட். அந்த பவர் விஆர் இதுல வந்துன்றதே எனக்கு பவர் விஆர் வந்து கம்ப்ளீட்லி அவுட்டேட்டட். நீ இன்னும் உயிரோடு இருக்கியா அப்படி இருக்கு எனக்கு. சரியா சரி, அவனும் அந்த இமேஜினேஷன் டெக்னாலஜிங்கிறவங்க உயிரோடு இருக்கான். இப்போ ட்விஸ்ட் என்னன்னா அந்த வல்கன் நீங்க டிரைவர்ஸ் பார்த்திருப்பீங்க, அதுல என்ன இருக்கு எல்லாருமே 1.7 அந்த மாதிரி போயிட்டாங்களாம். இதுன்னு 1.2லயே 1.3லயே இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா இதுல விளையாடக்கூடிய கேம்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் கேம்ஸ் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஆமா, இப்போ நான் ட்ரீம் கிரிக்கெட் ஆடுறேன், செம்ம ஸ்மூத்தா இருக்கு. எமுலேஷன் ஃபெயிலியர் ஃபுல்லாவே எமுலேட்டே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அந்த வல்கன் அது ஒரு பிரச்சனை. சோ இப்போ இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டா ஆக்சுவலி ஹார்ட்வேர் இஸ் கேப்பபிள், ஆனா டிரைவர் அப்டேட் இல்ல, இது இல்ல அது இல்ல. சோ அப்போ இங்க ப்ராப்ளம் இருக்கு. இத பத்தி யாராவது பேசுறாங்களான்னா ரொம்ப ரேர். எல்லாரும் பேசுறது என்ன தெரியுமா, பெஞ்ச் மார்க் அது ஓடல, இந்த பெஞ்ச் மார்க் அது வரல, அதுல வந்து நான் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இன்னொன்னு என்னன்னா இன்னொரு பிரச்சனைங்க, நான் அதையும் பாக்குறேன். எப்படின்னா பேட்டரி டெஸ்ட்ன்ற பேர்ல சாக அடிக்கிறானுங்க. ஆமா, எங்க போனாலும் பேட்டரி டெஸ்ட் ஓடுதுங்க. ஒருத்தன் என்னன்னா இப்ப நான் ரொம்ப ஜென்யூன் ஆயிட்டேன் சார் எப்படி அப்படின்னு கேட்டா, நான் இப்ப சிம் கார்டு போட்டு தான் டெஸ்ட் பண்றேன். டேய் சிம் கார்டு போட்டு டெஸ்ட் பண்றது கரெக்ட். இப்ப நானே அதுக்கு தான் ப்ரோ நிறைய தடவை நான் சொல்லியிருப்பேன். இப்போ கௌதம் ப்ரோட வீட்டுல ஜியோ சரி கிடையாதுன்னு அவர் எல்லா வீடியோலயும் மென்ஷன் பண்ணிருப்பாரு. இப்ப அவர்கிட்ட போயிட்டு நான் ஒரு போனை கொடுத்துட்டு அது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஜியோக்கு நாக்கு தள்ளும் அப்படின்னா இவர் வீட்டுக்கு கொடுத்து விட்டா செத்து போடும். நானும் ஒரு வாரம் நோ சிக்னல்ல தானே. அப்ப இவரு வீட்டுல போயிட்டு ஒரு பேட்டரி டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து அந்த ஐடியல் ட்ரெயின் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கும். கரெக்ட். இப்போ நான் வந்து வேற ஒரு ஃப்ரெண்ட் அதே போன கொடுக்குறேன், அவன் வந்து ஜியோ தான், ஆனா அவங்க ஏரியால சூப்பர் சிக்னல்னா அவன் என்ன சொல்லுவான், ஸ்டாண்ட் பை ட்ரெயினே இல்லடா. எனக்கு வந்து ஏர்டெல்லே வந்து நான் வீட்டுல இருந்தேன், இப்போ என்னோட ஆஃப் டைம்ல வந்து லீவ்ல வீட்டுல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரி லைஃப் வந்து கேவலமா இருக்கும். S25 ஏர்டெல் தான் ஓகேவா. ஆனா ஆஃபீஸ் போனோம்னு வச்சுக்கோங்க வேற லெவல்ல பேட்டரி நிக்கும். ஏன்னா அது வந்து மெயின் ஏரியா டைடல் பார்க், அதனால சிக்னல் சூப்பரா இருக்கும் அங்க. அங்க வந்து எனக்கு பேட்டரி ட்ரெயினுமே இருக்காது, அப்படியே இருக்கும் ஒண்ணுமே. அப்ப பாருங்களேன், அப்போ ரியல் வேர்ல்ட் சினாரியோஸ்னு ஒன்னு இருக்கு. நீ பாட்டுக்கு அங்க டெஸ்க் மேல போனை வச்சுக்கிட்டு என்ன போட்டு சாக அடிச்சுக்கிட்டு இருக்க. இதுல வேற உங்க ரூம்ல டெம்பரேச்சர் என்னன்னு வேற ஒரு சிலர் எல்லாம் காட்டுறீங்க வீடியோல, 25 டிகிரி தான் சொல்றீங்க. நானும் வந்து சில சமயங்கள் இதெல்லாம் வந்து சைல்டிஷா டெஸ்ட் பண்ணிருக்கேன். இது வந்து 1 among the 1 lakh பாசிபிலிட்டிஸ் தானே தவிர இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டான்னு கேட்டா கிடையாது. அதுதான் பிரச்சனை. இது வந்து எல்லாருக்கும் புரியலையா, போர் அடிக்குது நம்ம பார்க்கலாம் ப்ரோ. இப்ப படம் பாக்குறோம், அதுல ஹீரோ பாத்தீங்கன்னா 20 பேரை வெட்டி கொண்டுட்டு படம் முடியுது, வணக்கம் போட்டு சுபம்னு போட்டு போயிடுறான். என் கேள்வி என்னன்னா, இப்ப நானும் கோவம் வருதுன்னு ஏரியாக்குள்ள வெளில வரவழ தூக்கி போனேன்னா 20 பேரை போட்டுட்டு சுபம் அப்படின்னு எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் பண்ணி பிடிச்சிட்டு போயிருவாங்களே போலீஸ். அதேதான். சோ அப்போ இதுதான் சொல்றேன், அந்த ரியாலிட்டின்னு ஒண்ணு வேணாமா. எஸ், நான் ஒண்ணு பாக்குறேங்கிறதுக்காக அதே வந்து அப்படியே நம்பிட்டு இதாண்டா உலகம். இல்ல இந்த காலத்துலயுமே வந்து இந்த Antutu இதெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா சிரிப்பா இருக்கு. சீரியஸா கேரி எக்ஸ்பிளைன்ஸ் ஒருத்தர் இருக்காருங்க, Android Authorityல இருந்து கேரி எக்ஸ்பிளைன்ஸ், கேரி சிம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கேரி எக்ஸ்பிளைன்ஸ் சேனலே இருக்கு. அதுல போய் பாருங்க, அந்த மனுஷன் உட்காந்துட்டு ப்ராசரை பத்தி உட்காந்து ப்ராசர் எப்படி வந்து ஒரு ப்ராசர் எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், கேட்ச் மெமரி எதுக்கு தேவை, ஒரு நல்ல குவாலிட்டி சிலிக்கா இருந்தா அந்த ப்ராசர் எவ்வளவு எஃபிஷியன்டா இருக்க முடியும், அதுல அப்புறம் இந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அவர் வந்து எங்களுக்கு மூதாதையர் மாதிரி இருப்பாரு, பார்க்க நல்ல வெள்ளையர்னு முடியெல்லாம் வச்சுக்கிட்டு. சரியா. சோ இந்த மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட வீடியோ போய் பார்த்தா 10,000 வியூ கூட வர மாட்டேங்குது. ஆமா சரியா, உங்களுக்கு போரிங் கண்டென்ட். நம்பர்ஸ் இல்லல்ல, எங்களுக்கு நம்பர்ஸ் முக்கியம். பேட்டரியில பாத்தியா எப்படின்னு, எவ்வளவு டெம்பரேச்சர் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாத்தியா. இந்த தடவை வந்து இந்த பெஞ்ச் மார்க்லாம் ரன் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட கிடைச்ச ஒரே நல்ல டேட்டா என்ன தெரியுமா, ஐபோன் செருப்படி வாங்கியிருக்காங்க. எந்த இடத்துலன்னா பெயிண்ட் பீல் ஆஃப், அப்புறம் பெண்ட் பிரச்சனை இப்ப புதுசா வந்திருக்கு. ஆனா அலுமினியம் போனனால ஹீட் மேனேஜ்மெண்ட் பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூடே ஆக மாட்டேங்குது. அவனுங்க இப்ப வந்து இந்த கேம் ஸ்ட்ரீம் பண்றவனுங்க அப்ராட்ல எல்லாருமே 17 Pro Max வாங்கிட்டானுங்க.
போட்டு ஸ்ட்ரீம் தட்டி தள்ளுறானுங்க 8 மணி நேரம் விளையாடுறான் கண்டினியூஸா. ஒண்ணும் மாட்டேங்குது. எதுவுமே ஆகாது. அதான் சொல்றேன். அப்போ ஏன்னா நடுவுல கொண்டு போய் சிப்ப வச்சு இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஃபுல்லா. சூப்பரா டிசைன் பண்ணி. இதுல வேற ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூலிங் வேற இருக்கு. வேப்பர் சேம்பர் கூலிங் ஃபர்ஸ்ட் டைம் வேலை செய்யுது. ஆமா. அப்போ இது வந்து சக்சஸ் தான். அந்த சக்சஸ் வந்து ஆனா இப்ப எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படின்னா, இப்ப ஜெனரல் கன்சியூமர் வந்து இப்ப கேட்பான். இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு கேம் ஸ்ட்ரீமர் என்ன சொல்லுவானா, அப்படியே பறக்கடுவான் லைக்ஸ். ஆப்பிள் தான்டா என்னோட பிராண்ட் அவன் அப்படின்னு சொல்லுவான். ஓகே. ஆனா பப்ளிக்ல சுத்திட்டு இருக்க நிறைய பேர் பேக் பாக்கெட்ல வச்சிருந்தாங்க, திடீர்னு உட்கார்ந்தா வளைஞ்சிருச்சு. கட்டுப்பா இருக்குங்க. என்னங்க இல்ல சும்மா டேபிள்ல வச்சாலே பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகுது இல்ல, நம்ம தெரியாம தேய்க்கிறோம். ஏன்னா அந்த பம்ப் வந்து தூக்கிட்டு இருக்குல்ல, அந்த பம்ப் தான் மெயினா போகுது. ஏன்னா அந்த இடத்துல ஆனடைசேஷன் ஒழுங்கா பண்ணல அவனுங்க. அப்ப யோசிங்களேன், இப்ப அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அவங்களாம் வருத்தம் தெரிவிப்பாங்க. ஆமா. ஆனா இந்த இடத்துல வந்து சயின்டிபிக்கலா ஆக்சுவலா நம்ம பார்த்தா நல்ல growth என்னன்னு பார்த்தா பேட்டரி லைஃப் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகுது. ஏன் இம்ப்ரூவ் ஆகுது? தெர்மல் மேனேஜ்மென்ட் டாப்பா இருக்கு, அதனால பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ இது வந்து ஆனா எல்லாருமே அதை பாப்போமான்னு கேட்டா இல்ல. இந்த ஆங்கிள் பார்க்கல. இப்ப எல்லாரும் உட்காந்து என்ன தரம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பெயிண்ட் பீல வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. ஆமா, எனக்கு தான் புரியல. ஆனா இன்னொன்னு ப்ரோ, வாங்குற போனை விக்கிறதுக்காகவே வாங்குற மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரௌட் இந்தியால தான் இருக்கு. கரெக்ட். ரீசேல் வேல்யூ. ஆமா. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன கேட்பாங்கன்னா, அண்ணா இதுல ஸ்கிராட்ச் கீச் ஆயிடுச்சுன்னா, அதான் நேத்து என்னாச்சு ஒரு ஃப்ரெண்ட பேசிட்டு இருந்தேன், நத்திங் போன் வந்துருச்சுரா அப்படின்றேன். என்ன கலர்ண்ணே? வெள்ளை கலர். டேய் அவன என்ன வெள்ளை வாங்கிட்டேன், கருப்பு வாங்க வேண்டியதானே அப்படின்னு. ஏன்னா அவன கருப்பு இருக்கு. நான் சும்மா பேசிட்டு இருக்கும்போது அப்ப நான் வந்து ஒரு சில பாயிண்ட் சொன்னோன்னே, என்ன நீ வேற இப்படிலாம் கிளப்பி விடுற என்னன்னா, பிளாக்ல தெரியும் ஸ்கிராட்ச் ஆனா. அடுத்து அவனை கேட்டேன், பெயிண்ட் பீல் ஆகும்லடா அப்படின்னு. பெயிண்ட் பீலா? அதெல்லாம் இல்ல, நான் பத்திரமா யூஸ் பண்றேன் அப்படின்னா. நீ சார்ஜ் போடும்போது போர்ட்டு கிட்ட தேயுமேடா. ஆமா, அது நான் பாத்துருக்கேன். சரி விடு, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத அப்படிங்கிறான். அதுதான் வெள்ளை கலர் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி. இப்போ ஆப்பிள் ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா 17 Pro Maxல ப்ரோ வெள்ளை கலருக்கும் ஆனடைஸ் பண்ணி வச்சிருக்கான் லூஸ். ஆமா, அதுக்கு சில்வருக்கு எதுக்குடா தேவையே இல்லையடா. அதுவுமே இது சில்வர் என்னடா யாரா நீ டைரக்ட் சில்வர் கொடுத்திருந்தனா அந்த மாடல் எல்லாரும் வாங்க. ஏன்னா நேச்சுரல் டைட்டானியம் உனக்கு கொடுக்க தெரிஞ்ச உனக்கு சில்வர்ல அலுமினியம் பாலிஷ் பண்ணி டெஸ்லாவோட அந்த சைபர் ட்ரக் மாதிரி சில்வர் அப்படியே கொடுத்து வந்திருக்கலாம். ஏன்னா அது பெயிண்டே இல்ல, அது ஜஸ்ட் மெட்டல் ஷீட் அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒண்ணாகுது ப்ரோ, டென்டானா கூட எடுத்துட்டு போயிடலாம். நீ ரா அலுமினியம் அப்படின்னு கூட பேர் ஸ்டைலா வச்சிருந்திருக்கலாம். எவ்வளவு பேர் வாங்கி அதுக்கு ஒரு ஹேட்டர் கூட்டம் அப்படி தெரியுமா, பெயிண்ட் அடிக்காத போனோ 1,1200. அப்ப ஏன் சைபர் ட்ரக் மட்டும் வாங்குறீங்க? சைபர் ட்ரக்ல 4 வீல் இருக்கு. ஏதாவது சொல்லுங்க பாஸ். இப்படிதான் இல்ல, இதுல நிறைய ஃபேக்ட் ப்ரோ. இதுலயும் ட்ரோல் வீடியோ மாதிரி எதாவது பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா, ஆரஞ்சு கலர்ல அந்த ஆனடைசேஷனுக்காக மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு $50 செலவாச்சான். ஆனா சில்வர் கலர்ல பெயிண்டே இல்லையா, அதுவும் அதே $1,299 சொல்றான். பாருங்களேன், அவன் இந்த மாதிரி சில்வர்ல போட்டு $50 லாபம் சம்பாதிச்சுட்டு போயிட்டு. அப்புறம் டைட்டானியம் மட்டும் கேள்வி கேட்கல நீ? டைட்டானியம் எதுவுமே இல்லாம தான் இருந்துச்சு. அது ஏன் கேட்கலன்னா அப்ப தோணல, கேட்கல. பாலிஷ் மட்டும் தான் அடிச்சு கொடுத்தான் அதுல. அப்படிதான் போச்சு. ஆனா அதுல ஹீட்டு வேற லெவல், ஒரே இடத்துல ஹீட் ஆகிட்டு இருக்கும். இப்ப கூட நீங்க அதை டெஸ்ட் பண்ணனும்னா ஐபோன் ஏர் வாங்கி பாருங்க, தெரியும். ஆமா ப்ரோ, ஐபோன் ஏர் வந்து கேஷுவல் யூஸ்க்கு நல்லா இருக்கும். கேம்லாம் ஆனா தலைவன் அங்கேயே மட்டும் கேம் மட்டும் இல்ல ப்ரோ, கொஞ்சம் ஹெவி புஷ் பண்ணாலே கால்ஸ் ரொம்ப நேரம் பேசினா பாய்லர் ஆக ஆரம்பிச்சு. இந்த இடம்லாம் கரெக்டா இந்த ஃப்ரேம் தான் அது வச்சா அந்த இடத்துல கையில ரெட் ஆகுது, அந்த அளவுக்கு ஹீட் இதாகுது. ரெட் ஆகுதா? ஆமா, இந்த ஃபேரா இருக்கவங்களும் கை வச்சு யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ஹீட் தெரியுது நல்லா. ஏர்ல டாப் பார்ட் மட்டும் கரெக்டா இந்த இடம் அப்படியே ஆகுது. இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இங்க எதுவுமே அங்கதான் பேட்டரி தான் இருக்கு, அங்கதான் எதுவுமே ஒண்ணுமே இல்ல. பேசாம நிஜமாவே வந்து ஒரு 1 mm 2 mm திக்கா இருந்தாலும் பரவாயில்ல, சாம்சங் பீட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுது. பேசாம உள்ள வேப்பர் சாம்பர் ஒப்போண்டா அப்படின்னு வச்சிருந்தா தெருக்கி விட்டுருக்கலாம். சரி, அது தின்னஸ்ட் போனா பண்ணணும்னு நினைச்சு மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, அது மாதிரி தான் இப்போ சோறுங்கிற நண்பர் ஸ்னாப் டிராகன் S24 தாறு மாறு ப்ரோ அதோட வந்து ரிவ்யூவே போட்டிருக்காரு. என்னென்ன அப்போ வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, மோகன்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காரு. இவர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க S24 ஸ்னாப் டிராகனோட ரிவ்யூ வேணும்னு கேட்டிருந்தீங்க. போன வாரம் ஒரு வீடியோ ஒரு இது போட்டிருந்தோம். இப்போ இந்த வாரம் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்திருக்கு. இவர் பிக் பில்லியன் டேல பர்ச்சேஸ் பண்ணேன், 35,400 வாங்கினேன் வித் கிரெடிட் கார்டு. ஆல்சோ காட் 2,800 கேஷ்பேக். டோட்டல் காஸ்ட் அப்போ 33K வந்துருச்சு. இனிஷியலி பிளிப்கார்ட் ஸ்கேம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, பட் டெலிவரி பண்ணிட்டான். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். ஒர்த்தி மொபைல் ப்ரோ. நான் ரெனோ 7ல இருந்து S24க்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ப்ரீமியம் ஃபீல். உங்க சேனல்ல மெயின் ரீசன் இந்த ஃபோன் வாங்க தான், உங்க சேனல் தான் மெயின் ரீசன் ஃபார் பர்ச்சேசிங் திஸ் ஃபோன். SOT வந்து 6.3 hours வருது. இது நம்பர் ஒருத்தர் மெயிலில் 7 hours வருது. சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வித்தவுட் BGMI அண்ட் கேமரா. BGMI அண்ட் கேமரா யூஸ் பண்ணா 4.3 hours தான் வருது. இது வந்து ஃபேக்ட். 4.5 hours. கேம் விளையாண்டாலே 1 hour கன்ஃபார்ம். கேமரா அவுட்டோர்ல யூஸ் பண்ணா 42% போகுது 2 minutesல. அதாவது ஹீட் 42 degrees வரைக்கும் போகுது. இண்டோர்ல 38 degree அந்த மாதிரி தான் போகுது. 38 to 40 degree தான் என்ன பண்ணாலும். நான் ஸ்டாண்டர்டா 120 Hz தான் யூஸ் பண்றேன்.
அதான் லைட்ல பண்ணாலும் எனக்கு டிஃபரன்ஸ் பெருசா ஆகல. ஸோ ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்றேன். ஸோ லைட் ப்ரொஃபைல் போட்டாலும் சரி, ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல் போட்டாலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஸ்பீடு அள்ளுது ப்ரோ. கேமரா மொரட்டுத்தனமா இருக்கு. வீடியோக்கு 10 out of 10 ப்ரோ, போட்டோக்கு 9 out of 10 ப்ரோ சொல்லலாம் ப்ரோ. செல்ஃபி இண்டோர்ல காமெடி பண்ணுது, அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கான்ஸுக்கு வரேன். செகண்ட் டே ஒரு சம்பவம் ஆச்சு ப்ரோ. சிம் ஷோ ஆகலன்னு கலட்டி மாட்டினா சரியாயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கு. டவர் இஷ்யூ அப்பப்போ ஆகுது ஜியோல. 5G அப்பப்போ கிடைக்குது, பட் நான் ஒய்ஃபைல தான் யூஸ் பண்றேன். எனக்கு நோ இஷ்யூ. ஹீட் இஷ்யூ இருக்கு கேமரா அண்ட் பிஜிஎம்ஐ ஆடினா மட்டும். ஒரு கேம் ஆடினாலே 38 to 40 degrees போயிடுது. பட் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 4 நிமிஷத்துல கூல் டவுன் ஆயிடுது. ஆமா, டெம்பர் போட்டா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பீடா இல்லை. ஏன்னா அது அல்ட்ராசோனிக். நீங்க கொஞ்சம் பிராண்டட் டெம்பரா யூஸ் பண்ணுங்க ப்ரோ. இந்த ஸ்பீக்கர் ரிங்கு அந்த மாதிரி கொஞ்சம் பிராண்டடா போனீங்கன்னா அந்த குவாலிட்டி நல்லா இருக்கும். இருங்க, மொபைல் யூஸ் பண்ண 6.2 இன்ச் வந்து ஃபீலே ஆகல ப்ரோ. 6.4 மாதிரி ஃபீல் ஆகுது. ஒன்னே மாசா இருக்கு. குட் லாக் யூஸ் பண்ணப்ப ஹேங் லைட்டா. அது வந்து இப்போ குட் லாக் இப்பதான் ஆக்சுவலா நிறைய ஒர்க் பண்றாங்க. அப்டேட் வந்துட்டே இருக்கு ப்ரோ. வாரம் அப்டேட் வருது அதுக்கு, குட் லாக்குள்ள அந்த மாடியூல்ஸ்க்கு. சாம்சங் ஷோரூம் விசிட் பண்ணேன். கிரீன் லைன் இஷ்யூக்கு 3 years வரைக்கும் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. பட் மொபைல் டேமேஜ் ஆகாம இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆக 1 hour 20 minutes ஆகுது ப்ரோ. இதான் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ, சூப்பர் டேட்டா. பட் சோறுன்னு படகு உங்க பேரை போட்டுட்டீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, எல்லாருமே சொத்தனோட இவர் வாங்கிட்டேன்னு சொல்லியுமே கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை பத்தி படிச்சிருந்தோம். இனிஷியல் இம்ப்ரெஷன் நல்லா இருந்துச்சு. பேரை பார்க்கும்போது எப்படி இருக்கு, எல்லாரும் சொத்த நோக்கி தான் ஓடுறோம். சொத்த நோக்கி தான் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து சூப்பர், நல்ல நேம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோக்கான. ஓகே, ஸோ ஆல்ரெடி S24 ஸ்னாப்டிராகன் பேஸ்ட் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா. இதோட வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்பா இருக்கும். சிவராணி கௌதம் பார்க்கலாங்க. பாய்.